நெஞ்சு வலின்னு அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. வாங்க, இங்கே டாக்டர் இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க. ஐயோ வேணாம் வேணாம், இப்ப பரவாயில்ல. ஆமா, கொஞ்சம் பரவாயில்ல. சத்யாவே இந்த நிலைமையில இருக்கும்போது என்ன அட்மிட் பண்ணணுமா? நல்லபடியா சத்யா குணமாகி வரணும். முதல்ல அவளை பாருங்க. பெரியப்பா சொல்லலாம். அகிலா, நீ இங்கேயே இருந்தன்னா சத்யாவை நினைச்சு உனக்கு பிரஷர் தான் அதிகமாகும். ஆமா பெரியமா. நான் சொல்றது புரியுதா? அதனால டேய் அசோக், நீ என்ன பண்ற? பெரியம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. இல்லங்க, நான் இங்கே இருக்கேங்க. ஆமா, நீ பக்கத்துல இருந்து சத்யாவை பாத்துக்கிட்டே இருந்தா உங்க உடம்புக்கு தான் முடியாம போயிடும். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. இல்ல தம்பி, நான் மட்டும் அங்க போய் தனியா என்ன பண்ண போறேன்? ஆமா பெரியமா, நானே உங்களை வீட்டுல விட்டுட்டு வரேன். ஆபரேஷனுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. வாங்க பெரியமா. ஐயோ இல்ல வேண்டாம் அசோக், பரவாயில்ல. வாங்க. எழுந்திருங்க பெரியமா. சரி, நான் பெரியமா கூட்டிட்டு முன்னாடி போறேன். சரிங்க, ஆ, சத்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆபரேஷன் முடியறதுக்குள்ள வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க. சத்யாவை காலையில வந்து பாத்துக்கோ. அசோக் பெரியப்பா, நாங்க தான் இத்தனை பேர் இருக்குமே. பெரியமாக்கு துணையா நீ வீட்லயே இருந்துக்க. கூட துர்காவையும் கூட்டிட்டு போ. சரியா? போ. இல்ல பெரியய்யா, நான் இங்கே இருக்கேன். ஆபரேஷன் முடிஞ்சு சத்யாக்கா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் அவங்க கூடவே இருக்கணும். துர்கா, அண்ணன் எதுக்காக சொல்றாங்கன்னு உனக்கு புரியலையா? சத்யாவை பாத்துக்கதான் அர்ஜுன், அண்ணன், நானு, காவேரி, வீணான்னு இத்தனை பேர் இருக்கோமே. அகிலா நீ பக்கத்துல நீ இருந்தன்னா அவங்கள நீ நல்லா பாத்துக்குவ. அதுக்காக தான் அண்ணன் உன்னை போக சொல்றாரு.